எல்லோருக்கும் வணக்கம். லூக்கா 18வது அதிகாரம் 31லிருந்து 34 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவர்களின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், இயேசு எருசலேமை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறாரு. எருசலேமுக்கு போனால் பல நிந்தைகள், அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவரை அடித்து துன்புறுத்தி பரியாசம் செய்து கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். அவரை அடக்கம் பண்ணுவார்கள். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுவார் அப்படிங்கிறதும் இயேசுக்கு தெரியும். பாருங்கள், நிறைய பேர் திங்க் பண்ணுற மாதிரி இயேசு அவர் நல்ல மனிதர். அவரை ரோம அதிகாரிகள் பிடிச்சி அவரை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்கள், ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்தான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், இவர் இப்படி தான் மரிப்பார் இயேசு அப்படிங்கிறது காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உதாரணமாக சொல்லப்போனால் ஏசாயா 53 அதிகாரத்தில் இயேசு எப்படி பாடுபடுவார், தன் ஜனத்தின் பாவத்திற்காக எப்படி கொல்லப்பட போகிறார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அதில் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதம் 22ல் சொல்லியிருக்குது. பாருங்கள், இயேசுவின் சிலுவை எவ்வளவு கொடூரமானது என்பதை தீர்க்க தரிசனமாக அந்த 22ஆம் சங்கீதம் சொல்லுது. சிலுவை பாடுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சகரியா 12:10, தானியல் 7:13, 14 வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய சிலுவையை குறித்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அப்போ இயேசு அவர் மரிப்பார், இதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற காரியங்கள் இயேசுவுக்கு முன்னாடியே தெரியும். அதை இவங்களுக்கு சீஷர்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறாராம். பாருங்கள், எருசலேமில் இயேசு புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். புறஜாதியார்கள்னால் ரோமர்கள். பாருங்கள், ரோமன் கவர்னர் பிலாத்து அவர் தான் இவரை விசாரிக்கிறவராக இருந்தார். பாருங்கள், இயேசு கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் உள்ள யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறார் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். யார்கிட்ட? பிலாத்துட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், மத தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, இயேசு குறித்து குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவர் கலிலேயரா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கலிலேயா ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற ஏரோதுட்ட இயேசு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஏரோதுட்டையும் இயேசு அனுப்புகிறாங்க. பாருங்கள், அதான் என்ன சொல்கிறாங்க, புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அதுக்கு அர்த்தம் தான். பாருங்கள், புறஜாதியாராகிய இந்த மனுஷர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் இயேசு. யாரால் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்? தன்னுடைய சொந்த ஜனங்களாலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், திரும்ப அவரை விசாரிச்சுட்டு திரும்ப பிலாத்துக்கிட்டே திரும்ப அனுப்புகிறான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அவன் மினுக்கான வஸ்திரத்தை இயேசுவுக்கு உடுத்தி திரும்ப பிலாத்துட்டு அனுப்புகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு இயேசு பரியாசம் பண்ணுறான். ஏன்னா அவர் ராஜான்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், அதனால் திரும்ப இயேசுவை பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான். பாருங்கள், அதான் சொல்லியிருக்குது, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், துப்பப்பட்டார். இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருந்தார். பாருங்கள், இது எல்லாமே முன்னாடியே இயேசுக்கு தெரியும், இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், இவைகளின் ஒன்றையும் அந்த 12 சீஷர்களும் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க போகுது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள்ட்ட எருசலேமுக்கு போகும்போது சொல்கிறாரு. ஆனால் யாருக்குமே அதன் காரியம் ஒன்றுமே அவர்களுக்கு உணரவில்லை. அவர்களுக்கு அந்த பொருள் மறைவாக இருந்தது, அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், ஆனால் இப்போ நமக்கு தெரியுது. பாருங்கள், நம்ம இப்போ சிலுவைக்கு அப்புறம் இருக்கிறோம். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பைபிளில் நமக்கு எழுதப்பட்டிருக்குது.
இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது. இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதனால் இப்போ நமக்கு புரியுது இது நமக்கு உணர்வு இருக்குது. இப்போ அவருடைய சிலுவை நமக்கு மறைவாக இல்லை. நாம் இதை எல்லா வச்சும் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு பாருங்க. நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உண்மை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய சிலுவை பாடுகளை ஆண்டவரே, நீர் ஆண்டவர் எங்களுக்காக சகித்து கொண்டீர். எங்களுக்காக ஆண்டவரே அந்த காரியங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. இது ஆண்டவரே எழுதப்பட்டவைகளெல்லாம் உண்மை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இல்லை. எழுதப்பட்டவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் வெற்றிகரமாக செய்து முடித்தீரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் பாடுபட்டீர். எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவர் எல்லா ஆண்டவரே நிந்தையும் அவமானத்தையும் அடைந்தீர். நீர் பரியாசம் அடைந்தீர் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஆண்டவர் எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வெளியிலும் கூட கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.